வணக்கம். இன்னைக்கு நாம சினுவா அச்சேபையோட சிதைவுகள் நாவல்ல ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போறோம். ஆமா, அந்த 24வது அத்தியாயம். ம், ரொம்ப ஒரு ஒரு நெருக்கடியான இடம் அது. ஒகோங்க்வோவும் மத்தவங்களும் ஜெயில்ல இருந்து வெளியே வராங்க. ஆமா, அந்த வெளிய வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, அந்த ஊரோட பதட்டம், குழப்பம், குறிப்பா ஒகோங்குவோட மனசுக்குள்ள என்ன ஓடுச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நீங்க சொல்றது சரி. அவங்க திரும்பி வர்றதே ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. ஆனா அது புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி மாதிரி. ஓ, அப்படியா? ஆமா. ஃபைன் கட்டிட்டு அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் ராணி, அமைதி, நல்ல ஆட்சின்னு என்னென்னமோ பேசுறாரு. ஆனா அதெல்லாம் அவங்க காதுலயே விழல. ம், புரிஞ்சுக்க முடியுது. அவங்க ஒரு மாதிரி பயமுறுத்துற அமைதியோட கிராமத்துக்குள்ள வராங்க. அந்த அமைதிக்கு பின்னால பெரிய கலவரம் காத்துட்டு இருந்துச்சு இல்லையா? பெண்கள், குழந்தைங்க கூட அவங்கள பார்த்துட்டு விலகி போறாங்கன்னு வருது. அதுவே ஒரு பெரிய அந்நியமாதல் மாதிரி தெரியுது. கரெக்ட். அதுலயும் முக்கியமா ஓகோங்குவோவோட முதுகுல அந்த வார்டரோட சவுக்கடி தழும்பு, அத மக்கள் பாக்குறாங்க. அந்த தழும்புகள் அது வெறும் காயம் இல்லையே. அந்த மொத்த சமூகமும் பட்ட அவமானம், அந்த அடக்குமுறை, அதோட வெளிப்படையான அடையாளம் அது. முகச்சரியா சொன்னீங்க. அந்த தழும்புகள் தான் ஓகோங்கோவோட கோபத்துக்கு, அடுத்து நடக்க போற விஷயங்களுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கு. அன்னைக்கு ராத்திரியே கிராம அறிவிப்பாளர் சொல்றாரு, நாளைக்கு காலையில ஒரு பெரிய மீட்டிங் இருக்குன்னு. ஓ, அப்போ இது சாதாரண பஞ்சாயத்து இல்ல. இல்லவே இல்ல. இது மொத்த உமுஓஃபியாவும் இப்ப நடக்கிற விஷயங்களை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம்னு எல்லாருக்கும் தெரியுது. அந்த ராத்திரி ஒகோங்கோவுக்கு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கவே முடியல. தூக்கம் இல்லாம மனசுக்குள்ள ஒரே கசப்பு, அதே சமயம் ஒரு சின்ன புள்ளத்தனமான போர் வெறியும் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவரோட அந்த போர் ட்ரெஸ்ஸை எடுத்து பாக்குறாரு. அது இப்ப இருக்கிற கையாளாகாத்தனத்திலிருந்து தப்பிச்சு அவரோட அந்த பழைய வீர காலத்துக்குள்ள போக முயற்சி கொண்ற மாதிரி. அப்ப மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்குது. நிச்சயமா. உமுஃபியா போருக்கு போலா சரி, அப்படி இல்லைன்னா நானே தனியா பழி வாங்குவேன்னு ஒரு சபதம் எடுக்கிறாரு. ஒரு தனியாளா? ஆமா, பழைய போர்கள் எல்லாம் நினைக்கிறாரு. அந்த இசிகேவுக்கு எதிரா ஜெயிச்சது அதெல்லாம். ஆனா அதே சமயம் எகான்வானி மாதிரி ஆளுங்க இருக்காங்களே, அவங்க பேசி சமூகத்தை பலவீனப்படுத்திடுவாங்களோன்னு ஒரு கசப்பு. அந்த பயம் அவருக்கு இருக்கு. அது வெறும் அவர் கோபம் மட்டும் இல்ல, இந்த மாறிப்போன சமூகம் மேல அவருக்கு இருந்த ஒரு அதிருப்தி அது. நாளைக்கு அவன் ஏதாவது பேசினா என் முதுகுல இருக்கிற தழும்ப காட்டுவேன்னு சபதம் போடுறாரு. அப்போ அடுத்த நாள் கூடுற அந்த கூப்பத்துல அவர் என்ன எதிர்பார்க்கறாரு? போர் நடக்கணும்னு ஒரு ஒப்புதலா, இல்லனா ஒரு கோபத்துக்கு ஒரு அங்கீகாரமா? ரெண்டுமே இருக்கலான்னு தோணுது. சந்தை திதல்ல அத்தனை பேரும் கூடி நிக்கிறத பார்த்து ஒரு பக்கம் ஒரு பூரிப்பு அவருக்கு. ஆனா அதே நேரம் அவர் கண்ணு அந்த எகான்வானிவை தேளுது. ஓ, தேடுறாரா? ஆமா, ஒபேரிக்கா அத பார்த்துட்டு கேக்குறாரு, அவன் பேசி நம்மள தடுத்துருவான்னு பயப்படுறியா அப்படின்னு. அதுக்கு ஒக்கோன்கோ சொல்ற பதில் அது அவரோட தனிப்பட்ட உறுதியை காட்டுது. என்ன சொல்றாரு? நான் தனியா சண்டை போடவும் ரெடிங்கிறாரு. சமூகம் என்ன முடிவெடுத்தாலும் நான் என் வழியில போவேன்னு அவர் தயாராயிட்டாரு. கூட்டம் ஆரம்பிக்குது. ஜெயிலிருந்து வந்த 6 பேர்ல ஒருத்தர் ஒக்கிகா, அவர் பேச வர்றாரு. ஆமா, அவரோட பேச்சு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு. நம்ம கடவுள்கள் எல்லாம் அழுறாங்க, நம்ம முன்னோர்கள் அவமானத்துல அழுறாங்கன்னு ஆரம்பிக்கிறாரு. அது கூட்டத்தை எப்படி பாதிச்சிருக்கும்? கண்டிப்பா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம சகோதரர்கள் சில பேர் அந்நியர்களோட சேர்ந்துட்டாங்க, நம்ம குலத்தையே விட்டு போயிட்டாங்க, அவங்கள எதிர்த்து நாம போராட வேண்டியிருக்குன்னு சொல்றாரு. நிலைமையோட தீவிரத்தை விளக்க ஒரு பழமொழி சொல்றாரு, தவளை பட்ட பகல்ல துள்ளுனா அதோட உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் அப்படின்னு. ஓ, இது ரொம்ப ஆழமான பழமொழி. ஆமா, அதாவது நாம அசால்ட்டா இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போ கணுக்கால் அளவு இருக்கிற இந்த தண்ணிய நாம இப்பவே வெளியேத்தணும்னு அவசரத்தை உணர்த்துறாரு. ஆனா அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஆமா, அதுதான் திருப்புமுனை. 5 கோர்ட் மெசஞ்சர்ஸ் வராங்க, கூட்டத்தை நிறுத்த சொல்லி ஆர்டர் போட. அவங்க தலைவன் சொல்றான். ஆமா, தலைமை காவலன் வெள்ளைக்காரனோட உத்தரவு, கூட்டம் கலையணும்னு ரொம்ப அதிகாரமா சொல்றான். அந்த நொடியில தான் உகங்கோவோட இத்தனை நாள் அடக்கி வச்சிருந்த கோவம், அவமானம், அந்த ஏலாமை எல்லாம் வெடிக்குது. யோசிக்கவே இல்ல, டக்குன்னு கத்திய உருவுறாரு. ஐயோ! அந்த தலைமை காவலனை வெட்டி கொன்னுடுறாரு. அது ஒரு பிளான் பண்ண செயல் இல்ல, உள்ளக்குள்ள இருந்து வந்த ஒரு ஆவேசம். அது ஒரு பயங்கர அதிர்ச்சி. கூட்டம் என்னாச்சு? ஒரே கலப்பம். கூட்டம் செதறி ஓடுது, மத்த காவலர்கள்லாம் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இங்கதான் ஒகோங்க்வோவுக்கு அந்த பெரிய உண்மை புரியுது. என்ன உண்மை அது? உமுஓஃபியா போருக்கு போகாது, இந்த சமூகம் சண்டை போடாதுன்னு அவருக்கு உரைக்குது. எப்படி?
மக்கள் செயல்ல இறங்குறதுக்கு பதிலா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இவன் ஏன் அப்படி செஞ்சான் அப்படின்னு கேக்குறத அவர் பாக்குறாரு. அவங்களோட அந்த செயலின்மையில அவங்களோட பயத்தை அவர் உணர்றாரு. அது எவ்வளவு பெரிய தனிம உணர்வா இருந்திருக்கும் அவருக்கு, தான் மக்களே தன்னை கைவிட்டுட்ட மாதிரி. அதேதான், அவரோட செயல், அந்த தனிநபரோட தீவிரமான எதிர்ப்பு, அது உச்சகட்டம். ஆனா அந்த சமூகத்துக்கிட்ட இருந்து எந்த பதில் வினையும் வரல. ம் கடைசியில அவர் என்ன பண்றாரு, தன்னோட கத்திய தொடச்சிட்டு தனியா போயிடுறாரு. அது அந்த பிழவ ஒரு தோல்விய உணர்த்துற மாதிரி இருக்கு. ஆமா, இத கொஞ்சம் பெரிய பார்வையில பார்த்தா இது வெறும் ஒரு சம்பவம் இல்ல. இது அந்த பாரம்பரியத்துக்கும் காலனித்துவ திணிப்புக்கும் நடுவுல நடந்த நேரடி மோதல். அதே சமயம் ஒகோங்கோவோட அந்த விட்டு கொடுக்காத தனிப்பட்ட நிலைப்பாடு, அதுக்கும் சமூகத்தோட அந்த கூட்டு தயக்கத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை காட்டுது. சரிதான். ஒரு சமூகம் வெளியில இருந்து வர்ற ஒரு அச்சுறுத்தலை சந்திக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், அந்த உள் முரண்பாடுகள்லாம் எப்படி அதை பலவீனப்படுத்துங்கிறதுக்கு இது ஒரு சோகமான உதாரணம். சரி, இந்த அத்தியாயத்தோட முக்கியமான பகுதிகளை நாம் அலசிட்டோம். இப்ப நீங்க, அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. அந்த முக்கியமான கட்டத்துல உமோஃபியா சமூகம் ஏன் அப்படி செயலற்ற நின்னாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒகாங்வோ செஞ்சது வீரமா, இல்ல அது ஒரு விவேகமில்லாத அவசர செயலா? அந்த சூழல் வேறு மாதிரி எப்படி மாறி இருக்கலாம்? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.